வேதத்தில் அதுக்கு திமிர் வாதமுள்ள வியாதி என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த வியாதி எதனால் வருகிறது? மனதிலே அழுத்தங்கள் அதிகரிக்கும் பொழுது, மனதிலே பாரங்கள் அதிகரிக்கும் போது, மனதிலே துயரங்கள் அதிகரிக்கும் போது, மனதிலே கஷ்டங்கள் அதிகரிக்கும் போது, மனதிலே சஞ்சலம் அதிகரிக்கும் பொழுது இப்படியே அழுத்தமாக மாறி மூளைக்கு போக வேண்டிய ஒரு சிறிதான குழாய் பிரஷர் தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிடும். அப்போது ஒரு கையும் ஒரு காலும் பேச முடியாத நிலைமையும் வந்துவிடும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வியாதி அவனுக்கு வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தில் மருந்துகளோ மாத்திரைகளோ கிடையாது. அவனை பல இடங்களிலே கொண்டு போனார்கள். அந்த காலங்களிலே இன்னைக்கு போல ஒரு கார் வசதியோ அல்லது வாகன வசதியோ அன்றைய காலகட்டத்தில் இல்லை. யாரையாவது ஒரு தூக்கினா ஒரு கட்டல் மேல் படுக்க வச்சு 4 பேர் சுமந்துட்டு போவாங்க. அப்படி சுமந்து கொண்டு போகிற வேலையிலே இயேசுவான அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு 4 பேர் இந்த இயேசுவானத்தில் போனால் சுகடிக்கும் என்று அவர்கள் இருத்தில் விசுவாசத்தபடினாலே அந்த திமிர்வாதம் உள்ள மனுஷனை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியவில்லை. திரள் கூட்டம், திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த வேளையிலே வீட்டின் மேலுடைய அந்த கூரையை திறப்பாக்கி கட்டிலோடு இறக்கினார்கள். இயேசுவானவர் அந்த 4 பேர் விசுவாசத்தை பார்த்தார். இயேசு இடத்துல வந்தால் இவன் சுகம் பெறுவான் என்று நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தின் பலனாக இயேசு சொன்ன வார்த்தை, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான், அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியம்! பாவங்களை மன்னிக்க இந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு அந்த தயவு உண்டு. பிரியமானவர்களே, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனாலே, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதிலே சுகத்தோடு பலத்தோடு தன் வீட்டுக்கு போனான் என்று வேதத்திலேயே நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். உன்னுடைய பாவங்களுக்காக பரிகாரை கர்த்தரை இயேசு நோக்கி பார்க்கப்படும் பொழுது இவ்வளவு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுப்பார். இவ்வளவு பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வாதம் வைப்பார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விரக்திகள், வேதனைகள் இருந்தால் அதற்கு மெயின் காரணம் பாவம்தான். உன் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டுக்கு முன்பாக அறிக்கை செய். நீதிமொழி 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுவான், இரக்கம் பெறுவான். எந்த நிலையில் இருந்தாலும் உன் பாவத்தை அறிக்கையிடு. ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். உனக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து உதவி. கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.